நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சில கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துடைய ஆட்டோ சேல்ஸ் வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நிறையா ஆட்டோ கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பீங்க. அந்த ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஆட்டோ இண்டெக்ஸ் தான். ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில நண்பர்கள் நம்மக்கிட்ட யூடியூப்பில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே ஓரளவுக்கு கிரீனாக தான் இருக்குது. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நிஃப்டி ஐடி நம்ம நேற்று நிஃப்டி ஐடியை பற்றி பேசியிருந்தோம். இன்னும் கூட வெயிட் பண்ணலாம்ட்டு. இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிசிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா 2000 கீழே வந்துருச்சு. ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் பாத்தாக தான் இருக்கும். ரத்த கலவரியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நிஃப்டி பார்மா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஏறினது. இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குங்க. மெட்டல்ஸ் ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. நிஃப்டி ரியாலிட்டி அருமையான ஒரு 4% ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. எல்லா இண்டெக்ஸ் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நேற்று பார்த்தது நிஃப்டியோட சார்ட்டு. அந்த டபுள் டாப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுமான்னு பார்த்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஒரு சைடுவே தான் சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் எப்படி நிஃப்டி மேலே போதா கீழே வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஸ்டாக்கோடைய நியூஸ் இருக்குங்க. நல்ல தகவல் ஆர்டரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்போதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிற கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைக்குதாங்கிறத கண்டிப்பாக நம்ம கண்டினியூவாக தொடர்ந்து பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு முதுகெலும்பே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரு. அந்த ஆர்டர் கிடைச்சா தான் அங்கே உள்ள இருக்க எம்ப்ளாயிலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியும். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த ப்ராஃபிட் பண்ணுற பணத்தில் நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அப்போ தான் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இபிஎஸ் க்ரோ ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஆர்டருக்கு பின்னாடி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்குக்கு ஆர்டர் கிடைக்குதான்னு நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம எல்லா வீடியோலையுமே ஆர்டர் கிடைக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அது என்னோடய போர்ட்ஃபோலியோ இல்லாட்டாலும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்களோட அந்த ஸ்டாக் வச்சிருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ஒரு 534 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி 1% மேலே ஏறி இருக்குது. என்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாக் அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்றைக்கு இந்த ஸ்டாக் வெடிச்சு சதுரம் தெரியாது. ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எஃப்ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே அருமையாக கொடுத்துருக்காங்க. எஃப்ஐடியோடைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்கையில் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க. ப்ரொமோட்டரும் கூட்டியிருக்காங்க. டிஐயும் கூட்டியிருக்காங்க. என்சிசிசி இந்த ஸ்டாக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் கான்ட்ராக்ட். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 501 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரும் சொல்லலாம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட கிடையாது. யாரும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தகவலாக இருக்கும். எஸ்ஆர்எம் கான்ட்ராக்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பிலும் மைக்ரோ கேப் தான். ஏன்னா 1000 கோடிக்கு மேலே தான் உள்ளது இந்த ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிட்டலு. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது. ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கையில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐடிகிட்ட கொஞ்சோண்டு தாங்க இருக்குது இந்த ஸ்டாக்கு எஸ்ஆர்எம் கான்ட்ராக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11%ங்க. ஒரு 175 கோடிக்கு மேலே ஆர்டர் கிடச்சிருக்கு ரைட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூசி கம்பெனி. நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க ரைட்ஸு. முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. ஒரு சார்ட்டாக காமிக்கிறேன். இந்த வர லாங் சைடு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்லேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குருவோம். வீக்லி சார்ட்லேயும் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி. ஃபண்டமெண்டலாக பார்க்கையில் ஒரு சுமாரான ஸ்டாக்கு தாங்க இது. ரொம்ப அந்தளவுக்கு பெருசான இல்லை. ஆனால் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. 11,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஒரு 3.5% மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக க்ரோத் வந்து இருக்காதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் அதாவது கவர்மெண்ட்டு செலவு பண்ண மாட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரோடு போடுறது, அதுக்கப்புறம் பில்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. செலவு பண்ணாருன்னா இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைக்காது. அப்போ ஆர்டர் கிடைக்காத போது என்ன பண்ணும் இவங்களுடைய ப்ராஃபிட்டு மார்ஜின் எல்லாமே அடியாகும்.
சில நேரத்தில் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கிடச்சி நல்ல ஒரு குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்போக்கு ஸ்டாக் எந்திரிச்சு ஓடும். படத்துக்கு அந்த ஸ்டாக் என்ன ஆகும், எந்திரிச்சு ஓடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வச்சுருந்தோம்னா, ஹோல்டு பண்ணோம்னா நம்ம லாஸ்ட்டில் விற்க மாட்டோம். எப்போ அந்த ஸ்டாக் எந்திரிச்சு ஓடுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் புக் பண்ணுவோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு IPO வந்திருக்குங்க. 37% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. இந்த IPO அப்ளை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண நண்பர்கள் நம்ம வீடியோ கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த கம்பெனி பற்றி வரைக்கும் நான் டீட்டெயிலாக படிக்கலை. நம்ம டீட்டெயிலாக வேணால் படிச்சுட்டு நம்ம இன்னொரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ரொம்ப ஹாட்டான டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, KPD டெக்னாலஜி 16% மேலே நல்ல ஒரு டவுனு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எங்களுடைய 2027 இது கொடுத்துருந்தாங்க. கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருடைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்மியாக கொடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடித்து வெளுத்து வாங்கிட்டாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி அடித்து வெளுத்து வாங்கிட்டாங்க. அது பத்தாவதுக்கு பார்த்தா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்வெஸ்டருடைய ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த இதில் எங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மார்ஜின் ப்ராஃபிட் எல்லாம் கம்மியாக வரும்னு சொன்னனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடின்னு அடித்து இறக்கிட்டாங்க. இந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்க ரொம்ப பாவம். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நான் என்கிட்ட கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஸ்டாக்கில் நான் என்ட்ரு ஆகல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை இந்த ஸ்டாக்கு தான் ஆரம்பத்தில் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் நிறையா வந்ததுனால இதை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜி வச்சுருக்கேன். அது எனக்கு லாஸ்ட்டில் தாங்க இருக்குது. KPD டெக்னாலஜி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் குவார்ட்டருடைய ஆட்டோ சேல்ஸ் வந்திருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆட்டோ சேல்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நான் வந்து அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் இது 35 இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள். அதே மாதிரிக்கே பேசஞ்சர் வெஹிக்கிள் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ரன்னப்பில் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டோ இண்டெக்ஸோடைய ஆட்டோ ஸ்டாக்கோடைய சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி, டாடா மோட்டார், மஹிந்திரா, ஹூண்டாய், ஓலா எலக்ட்ரிக், பஜாஜ், டிவிஎஸ், ஹோண்டா. இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. மாருதி சுசுகி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அசோக் லேண்டு எனக்கு இருக்கிற ஸ்டாக்கு தான், அதுவும் இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் மஹிந்திரா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டோ இண்டெக்ஸோடைய ஸ்டாக்கு சேல்ஸ் எல்லாம் நல்லாவே கூடியிருக்கு. டிவிஎஸ் மோட்டாரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு % மேலே ஏறி இருக்குது. ராயல் என்ஃபீல்டு அது வந்து பார்த்திங்கன்னா 27% வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் PV அது வந்து பார்த்திங்கன்னா 69% வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். PV அண்ட் EV ஆட்டோ சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுவும் 35% மாரி கூடியிருக்கு இயர் ஆன் இயர். நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ கிர்லோஸ்கர் மோட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈச்சியர் அதோடைய இது. அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசோக் லைலாண்டோடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25% இயர் ஆன் இயர். மாருதி சுசுகி வந்து பார்த்திங்கன்னா 19%. அட்டுல் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா 34%. அதுக்கப்புறம் ஹூண்டாய் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரிப் வீல்ஸ் அவங்களுடைய ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் குரோ 39% கொடுத்துருக்காங்க. VSC டீலர்ஸ் அவங்களுடைய சேல்ஸ் 3% கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிக்கே நிறையா கொடுத்துருக்காங்க NED ப்ராஃபிட்டில். நீங்கள் பொறுமையாக எடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த ஸ்டாக் இருக்கோ அதோடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ப்ரிப்பேர் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நீ ஸ்டாக் 1.5% மேலே ஏறி இருக்குங்க. ஒரு 5 இயர் HPCL வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோவில் தான் இருக்குது. ஜாக்லின் ப்ரிப்பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்டுங்க. ஒரு கவுத்து போட்ட மாதிரி கிடக்கு. பார்ப்போம் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இன்னும் டவுன் ஆகுமான்னு தெரியல. ஆனால் ரிசல்ட்டு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எனக்கு வந்து டபுள்யூ பேட்டர்ன் வர மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இபேக் டூரபிள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு EMS செக்டாரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க AC மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிக்கிறாங்க புதுசாக. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1084 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்டர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பாலிசியில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, லேண்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது இந்த பத்திரிக்கையில் வந்தது. நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோட நான் வீடியோ போட்டிருந்தேன். ஃபண்டமெண்டலாக பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைங்க. ரிசல்ட் அந்தளவுக்கு பெருசாக சரியில்லை. ஆனால் இதோடைய செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செக்டாரு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்க்கையில ரொம்ப ரொம்ப டவுனில் தான் இருக்குது. இபேக் டூரபிள் ஸ்டாக் என்கிட்ட இருக்குது. முக்கியமான செக்டாரு. ஏன்னா ஃபியூச்சரில் வேணால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆந்திராவில் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்கு. ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. லாங் டேர்ம் ஹோல்டிங்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அது மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகி லாங் ப்ராசஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ண முடியுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்வைஸரை கேட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்டாக் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை லோவில் தான் இருக்குது. இப்போ முக்கியமான ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருக்குது. இபேக் டூரபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சென்னை பேஸ்டு கம்பெனி தாங்க. வாடெக் வபாகா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 6% மேலே ஏறி இருக்குது. இது முக்கியமான காரணம் என்ன, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. லார்ஜ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்லன்னா ஃபாரினில் கிடச்சிருக்குங்க. ஆஸ்திரியாவில் கிடச்சிருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 to 75 மில்லியன் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்டர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6%ங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப கம்மி, பப்ளிக் அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து சொன்னால் மல்டி டைம் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கர் ஆகிருக்கு. நான் வந்த புதுசில் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சுங்க. பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்கு நான் ஸ்டாப்பாக. மார்க்கெட்டில் இந்த இந்த லோவோட கன்சிடர் பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் கீழே இறங்கவும் பார்த்தேன். நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. அந்த சைடில் நம்மளோட காசும் கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு 6%. இது வீக்லி சார்ட்டுங்க. டே சார்ட்டை உங்களுக்கு வைக்கிறேன், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் புரியும். இதை பாருங்கள், லாங் சைடுவேயில் போயிருக்கு. லாங் சைடுவேயில் போயிட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. வாடெக் வபாகா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் உள்ள ஸ்டாக்கு. முக்கியமான ஒரு செக்டார் இந்த ஸ்டாக்கு. இந்த தகவல் நிறைய நம்ம முக்கியமான தகவல் பார்த்துருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு ஜேகே டயர். நம்ம நண்பர் கேட்டது ஒரு ஜேகே டயரு. ஜேகே டயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம டயர் தயாரிக்கிற மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில். அந்த ஆயில் ப்ரைஸ் ஏறும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா எங்களுடைய மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தயாரிக்கிற இப்போ நம்ம சட்டை தயாரிக்கிற கம்பெனி வச்சுக்கலாம். அவங்க நூல் தான் மூலப்பொருள், பஞ்சு தான் மூலப்பொருள். பஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும், சேல்ஸு கம்மியாகும். அதே மாதிரிக்கே தான் இந்த ஜேகே டயர்ஸு இந்த டயர் கம்பெனிக்கு எல்லாமே மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில், க்ரூட் ஆயில். அது உயர்ந்துச்சுன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படும். இப்போ ஆயில் ப்ரைஸ் நல்லா கம்மியாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கும் ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் மேலே எழும்புற மாதிரி இருக்குது. இது 16,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ROC, ROE நல்லாயிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 330 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 776 கோடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பார்க்கையில. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 குவார்ட்டராக. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியுது. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாக இருக்குது. ஜேகே டயருடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிருக்குங்க. ஹை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் வந்திருக்கு. டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 டைம் டச் பண்ணியிருக்கு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகலாம். இல்லைனா அந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகி ஃபர்தராக டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக் தான் பிரைமல் ஃபார்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமர் வேறு கம்பெனிலேருந்து பிரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. பிரைமல் ஃபார்மா இந்த இருக்குது. பிரைமல் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 கோடி. ஃபண்டமெண்டலாக பார்க்கையில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டேட்டாலாம் அதிகமாக கிடையாது. ஸ்டாக் பீலாம் அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைஸ் ஆனிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் நான் வச்சுருந்தேன். ஒரு ₹70 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு நம்ம ₹70 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் வந்தது. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும்.
பிரைமல் பார்மா இடையில வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டே பண்ணவே இல்லை. ஈரானியர் பாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மைனஸில் தான் இருக்குது. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக்கு. ஆனால் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா டிஐ அதிகமாக வச்சுருக்காங்க, ப்ரொமோட்டரும் வந்து வச்சுருக்காங்க, பப்ளிக் இந்த ஸ்டாக் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். ஃபார்மா ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்காக தாங்க இருக்குது ஸ்க்ரீனில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவியை பற்றி இந்த டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஈவி ஸ்கீம் இது போட்டிருக்காங்க, ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் எந்த ஸ்டாக்கு பெனிஃபிட் அடையும் நான் நம்பரை கேட்டிருந்தாரு. ஜேபிஎம் ஆட்டோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவி பஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஆல்ரெடி நல்லா ஹையில் தாங்க இருக்குது. ஜேபிஎம் ஆட்டோ ஸ்டாக் பியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வோடெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜபிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இவங்க தயாரிக்கிறாங்க. ஈவி சார்ஜரு, அதுக்கப்புறம் சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு இப்போ சைடுவேயில் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஈவி ரூல்ஸ் போட்டிருக்காங்க டெல்லியில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் 2 ஸ்டாக் கேட்டிருந்தாப்புல. ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கேபிஐ க்ரீன், அதை பற்றி நண்பரை கேட்க சொல்லியிருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் கேபிட்டல் 7000 கோடிங்க. ஸ்டாக் பி 16, ROC ROE நல்லாயிருக்கு, பேஸ் வேல்யூ 5. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 49 வச்சுருக்காங்க. அப்படியே பிளச்சிங் இருக்குது. கடன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோலேருந்து பார்த்திங்கன்னா ஹை போயிட்டு இப்போ கொஞ்சம் சைடுவேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்குங்க. ஓரளவுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானியர் பாக்கியில் 2019 9 கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 509 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் 49.49 வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 குவார்ட்டராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சோண்டு தாங்க இருக்குது. பப்ளிக் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. கேபிஐ கிரீன் எனர்ஜி இவங்களுடைய அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சேம் குரூப் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேபி எனர்ஜி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் உள்ளதான் கேபி எனர்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்புங்க. 2000 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல், 2200 கோடி. ஸ்டாக் பி 12, ROC ROE நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 5, கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. கடன் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்லா லோவிலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு கொஞ்சம் செல்லிங் ஆகி இப்போ சைடுவேல தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் பார்க்கல நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டுங்க. சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல ஓரளவுக்கு டபுள் பண்ணியிருக்காங்க. ஈரானியர் பாக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடியிலேருந்து 181 கோடி. இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 10 இயரில் ஒவ்வொரு வருஷமும் 51% வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 45.4 வச்சுருக்காங்க, 44 வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐடியும் கொஞ்சம் இருக்குங்க. பப்ளிக் தான் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. கேபிஐ கிரீன் எனர்ஜி இந்த 2 ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ரினியூவபிள் எனர்ஜி உள்ள செக்டார் தான். இந்த 5 ஸ்டாக்குமே 6 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு. நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதை பிரைமரி ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெருசாக எனக்கு தெரியல. ஜேகே டயரோட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜேபிஎம் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ஹை. சர்வோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஈவி சார்ஜ் இது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் ஹையாக இருக்குது. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான செக்டாரில் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கேபி எனர்ஜி, கேபிஐ கிரீன் எனர்ஜி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் கூட இருக்குங்க. ஆனால் ரிசல்ட் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக் நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹை பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆனாக இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுற ஒரு நண்பர்களுக்காண்டி நம்ம தனியாக டெக்னிக்கல் வீடியோ போடுறோம். சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். பிரேக்அவுட் ஸ்டாக்கு ஒரு வீடியோ போடுறோம். இன்ட்ரெஸ்ட் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.